நம்பை. நம்பை வந்து ஏன் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் நிறைய இடத்த கேள்விப்பட்டிருப்பேன். லிஸ்ட்டை விட வந்து நம்பை வந்து ஃபாஸ்ட். ஏன் அப்படின்னா வந்து நம்பை வந்து அதோட எலிமெண்ட்ஸ்லாம் வந்து மெமரியோட அடுத்தடுத்த லொக்கேஷன்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணும். லிஸ்ட் என்ன பண்ணும், எங்கெங்கேயும் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கான பாயிண்டர்ஸ் வச்சிருக்கும். ஸோ அதனால நம்பை வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட், நம்பை வந்து ஹோமோஜினியஸ் டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அதாவது டேட்டா டைப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, இதுக்குள்ள ஸ்டோர் பண்றது. தேர்ட் வந்துட்டு வெக்டரைசேஷன். வெக்டரைசேஷன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து ஒரு அரே இருக்கு. அந்த அரேல வந்து நான் வந்து 3ன்றதை வந்து எல்லா இடத்துலயும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம், நம்ம லூப் பண்ணுவோம். இந்த இடத்துல வெக்டரைசேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லூப்பே பண்ண தேவையில்லை. நீங்க நார்மலா மேத்தமெட்டிக் ஆபரேஷன் மாதிரி இன்ட்டு போட்டு 3 கொடுத்தீங்க, எல்லா வேலைக்குமே அந்த ஆப்ரேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுதான் வந்து வெக்டரைசேஷன். ஃபோர்த் ஒன்று என்னன்னா ப்ராட்காஸ்டிங். ப்ராட்காஸ்டிங் என்னன்னா ஒரு அரே வந்து எனக்கு பெருசா இருக்கு, இன்னொரு அரே வந்து சின்னதா இருக்கு. ஸோ இந்த 2 அறையும் ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த சின்ன அறையோ இல்லை பெரிய அறையோ வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. வென்னவர் நம்ம வந்து பைத்தானை வந்து நம்பை எழுதி நம்ம கால் பண்றப்போ அந்த நம்பை ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பவர்ஃபுல் இன்ஜின் அதுலதான் வந்து ரன் ஆகும். இந்த இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து எதுவும் ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்டிமைஸ்டு மாடியூலான C++ஓட மாடியூல்ஸ்ல வந்து இது எழுதியிருப்பாங்க. ஸோ அதனாலயும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஓகேவா? இப்ப நம்பைல சில க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். க்ரூட்னா என்னன்னு தெரியுங்களா? கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரியேட்னா என்ன? நம்ம என்னென்ன வகையெல்லாம் வந்துட்டு ஒரு நம்பை அரே வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நம்பை அரே என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஹெல்பே கட்ட np.array of ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடியூல். இதை வந்து நம்ம வந்து சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா பேசிக்கா pip install numpy அப்படின்னு போட்டாலே வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணணும் அந்த நம்பை மாடியூல் வந்துட்டு as np. நான் இந்த நம்பருக்கு இந்த நம்பை அப்படின்ற பேருக்கு பதிலாக சின்ன அலியாஸ் வந்து கொடுக்குறேன், np சொல்லிட்டு np.array அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒரு ஐட்ரபிளா இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் என்ன டேட்டா டைப்ல இந்த அரே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்டாருக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து கீ வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் வந்து என்டி மெயின் அப்புறம் என்டி மேக்ஸ். இதுனா என்ன சைஸ்ல வந்து அரே இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது. ஓகேவா? ஸோ இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா np.array of அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்தாலே அது வந்து ஒரு நம்பை அறையா மாறிடும். அதை வந்து நம்மளே பார்க்கலாம். ஸோ array equal to np.array of ஒரு லிஸ்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். L equal to 1, 3. ஓகே, 3 வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து இந்த எல்லாம் வந்து இதுக்குள்ள பாஸ் பண்றேன். பிரிண்ட் அரே இப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு நம்பை அரே. ஓகேவா? நான் சொன்னாரி இப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றது. இதுல வந்து இது வந்து 1D அரே, 1 dimension. ஓகேவா? இது வந்து 2 dimensionா கன்வெர்ட் பண்றதுக்கு இப்படி கொடுக்கணும். 3,6 அப்புறம் 7,5,9. ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஒரு 2D அரே. ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து 0th ரோல 0th காலம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி 0, 0, 0, 1, 0, 2 அப்படின்ற இண்டெக்ஸ் வச்சு தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா 1 equal to np.zeros of. நம்ம zeros of அப்படின்னா 5 0 வச்சு எனக்கு வந்து ஒரு நம்பை அரே வேணும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த zeros of ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். அரே 1. ஓகேவா? இப்போ அரே 1ல 5 0 வச்சு எனக்கு வந்து ஒரு நம்பை அரே கிரியேட் ஆயிடுச்சு. இதுவே எனக்கு வந்து இத்தனை டிமென்ஷன்ல வேணும், அதாவது இத்தனை ரோ இந்த காலம்ல வந்து வேணும், 3 ரோ 3 காலம்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு 2D அரேவா வந்து இது நமக்கு கிடைக்கும். டிஃபால்ட் வேல்யூ 0. ஓகேவா?
இதுவே ஜீரோ பதிலாக ஒன்ஸுங்கிறத வச்சு எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து என்னன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்பில ஒரு இது இருக்கு. இந்த ரேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நார்மலா பைத்தன்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஸ்டெப் அந்த வேல்யூ. ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 to 9 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ரீட். ரீட்னா என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு அரேக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து 2 விதமா ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, இன்னொன்று ஸ்லைசிங் பேஸ் பண்ணி. இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து இங்க ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இருக்கு. இப்போ அரே ஆஃப் 0 அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, இந்த 0th ரோ வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ரோ காலம்ஸா வந்து இருக்கும். ரோ, அப்புறம் வந்து இது ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, 0 1 2, அப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது 0 1 2 அப்படி வரும். ஸோ இந்த 0th எனக்கு வந்து 0th எலமெண்ட் வேணும் அப்படின்னா வந்து 1ன்னு வரும். இதுவே 1ன்னு போட்டேன் அப்படின்னா 2ன்னு ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்க. ஸோ இது ஒன்று. செகண்ட் ஸ்லைசிங் என்ன இப்படி, அதாவது இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரோஸை வந்து பாயிண்ட் பண்ணணும், கமாக்கு அப்புறம் இருக்கிறது வந்து காலம் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், எல்லா ரோவும் எல்லா காலமும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இதுவே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 rows மட்டும் வேணும். அப்போ 0 1 மட்டும் வேணும். இந்த 2ங்கிறது வந்து n-1 இருக்கு. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 row வேணும், ஆனால் எல்லா காலமும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் 2 காலம் மட்டும் போதும் அப்படின்னா இந்த 1 to 4 5 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ரீட் பண்ணலாம். அடுத்து ரீடு முடிஞ்சு, அடுத்து அப்டேட். அப்டேட்னா இல்லை, நான் வந்து கம்பை பொறுத்தவரை கம்பை வந்து ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்றோம். பண்ணாலுமே ஒரு புது அரே கிரியேட் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோமே. ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூவை அப்டேட் பண்றது பிளஸ் புதுசாக இன்சர்ட் பண்றது, அதை பத்தி பார்க்கணும். இப்போ அரேல எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து எனக்கு மாற்றணும். இப்போ இது வந்து என்னத்துல இருக்கு, 0th ரோல செகண்ட் காலம்ல இருக்கு. இந்த வேல்யூ வந்து 10ன்னு மாத்துறேன் அரே அப்படின்னு ப்ரிப்பேர் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மாறிடுது. இந்த 3க்கு பதிலாக 10ன்னு மாறிச்சா, இதுதான் எக்ஸிஸ்டிங் வேல்யூ அப்டேட் பண்றது. ஸோ இதுக்கு பதிலாக ஸ்லைசிங் மட்டும் அப்டேட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து இப்போ அரே ஆஃப் 0 மட்டும் கேட்டேன் அப்படின்னா நாங்கள் இருக்கோம், எனக்கு வந்து 0th காலம் வந்து 0th ரோ வந்து வந்துடும் ஆன்சரா. இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு வந்து வேற ஒன்று வேணும். அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு 10, 11, 12 இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அறையில இருக்க 0th ரோ 1 2 3 வந்து போயிட்டு எனக்கு வந்து 10 11 12 ஆன்சர் வரும். இது வந்து எக்ஸிஸ்டிங் வந்து அப்டேட் பண்றது. இதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன அந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனு, அப்புறம் வந்து அப்பேண்ட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்து நம்பை மாடியூலுக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். என்பி இப்படி போட்டோம் அப்படின்னா, சாரி இதை பிரிண்ட் பண்ணுவாங்க, டிஆர் ஆஃப் என்பி. ஸோ இந்த டிஆர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டு தான் யூஸ் ஆகும். முடிச்சா இன்சர்ட் பாருங்க, இன்சர்ட் இங்க இருக்கா, அதே மாதிரி அப்பன் இங்க இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ என்பி டாட் இன்சர்ட்டா ஒரு புது ரோ வந்து நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ எந்த அறையில இன்சர்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து கிரியேட் பண்ண இந்த அறைக்குள்ள 0 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு புது ரோ வந்து இன்சர்ட் பண்ண போறேன். 10 11 12 இப்படிங்கிறது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம இப்படியே கொடுத்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்டேட் ஆயிருக்கு.
அரே இப்படி கொடுத்துருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அது ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல அப்பயே நம்பை வந்து இம்யூட்டபிள். இப்போ அரே வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னா பாருங்க, ஃபிளாட் நாயே இன்செர்ட் ஆகிருக்கு. எனக்கு ஃபிளாட் நான் கூட இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ரோ, 1ங்கிறது வந்து காலம் கழிக்கும். இந்த இடத்துல இது வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்டாக வச்சுக்கோங்க. 0 வந்து ரோவை பற்றி மென்ஷன் பண்ணணும், 1ங்கிறது வந்து காலம் மென்ஷன் பண்ணணும். நான் எப்படி இதை வந்து ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா 1ங்கிறத பாருங்க ஸ்ட்ரெயிட் கோடா இருக்கு மேலேருந்து கீழே, அப்போ காலமும் நமக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். இது வந்து காலம், 1ங்கிறது காலம், 0 வந்து ரோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ரோல அந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ரோல வந்து அப்டேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது காலம்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து 1 கொடுத்தா போதும், காலம்ல தான் ஈஸியாக அப்டேட் ஆயிடும். பார்த்தீங்களா? ஸோ இன்சர்ட் இப்படி தான். ஸோ அடுத்தது வந்து அப்பண்ட், அரே டாட் அப் அண்ட் ஆஃப். இந்த அரேல வந்து நான் இது பண்ணணும். சாரி, இங்க வந்து இன்பி டாட் அப்பண்ட் என்னத்தை அப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும். இந்த அப்பன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன ஷேப்ல நம்மளோட ஆக்சுவல் அரே இருக்கும் அதே ஷேப்ல தான் நீங்க வந்து அப்பண்டும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து ஒரு ரோ வந்து அப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்க 2D அரேவா தான் இருக்கு, அதே மாதிரி 2D அரேவா தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? இதுக்கும் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 இப்படி நம்ம கொடுத்தா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படி தெரியும், அரே அரே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்பன் ஆயிடுச்சா. இதுவே இந்த இடத்துல இந்த 2D தான் சும்மா சிங்கிள் டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபெயில் தான் ஆகும். ஓகேவா? இதே வந்து நான் வந்து காலம் கப்பல் பண்ண நினைக்கிறேன், இப்பயே பாருங்க சூப்பரா வந்து ஃபெயில் ஆயிடும். ஏன் அப்படின்னா வந்து காலம்ல பண்ணணும்னா நமக்கு வந்து காலமோட வேல்யூஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சூப்பரா வந்து 11 10 11 12 வந்து லாஸ்ட் அந்த காலமா வந்து அப் அண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து டெலீட் பார்க்கணும். கரெக்டா? டெலீட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து என்னோட ஒரு அரே இருக்கு, இந்த அறையில வந்து ஃபர்ஸ்ட் ரோ நான் டெலீட் பண்ணோம் அப்படின்னா என்பி டாட் டெலீட் ஆஃப் இந்த அறையில எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரோ வந்து காலி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரே ஈக்குவல். அப்போ பிரிண்ட் அரே கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு பாருங்க, எனக்கு ஒரு ஃபிளாட் அரே வந்து வந்துச்சு. இதுதான் நம்ம தப்பு. ஆக்சிஸ் 0 கொடுத்தாதான் வந்து அரே வந்து இப்படி டெலிட் ஆகும். இதுவே இந்த இடத்துல 1 கொடுத்தேன் அப்படின்னா காலம் வந்து டெலிட் ஆகும். அவ்வளவுதான். சூப்பரா டெலிட் ஆகும். இதுக்கப்புறம் சில பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? நான் இம்பார்ட்டன்ட் நினைச்சு நான் நோட் பண்ணி படிக்கிற விஷயம் எப்பயுமே இன்டர்வியூக்கு ரிவிஷன் பண்றேன். ஸோ இப்படி என்கிட்ட ஒரு அரே இருக்கு, இந்த அரேக்கும் சில ஃபங்க்ஷன் இருக்கும், அதை பார்க்கறதுக்கு டிஆர் ஆஃப் அரே அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிட்டு பாருங்க. இந்த அரேக்குள்ளேயே நம்ம வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து பார்க்குறோம். இங்கே ஷேப்பு, சைஸு, அது என்ன சைஸில் இருக்குன்னு பார்க்கறது, இது எல்லாமே இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஷோ ஷார்ட்டடு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஆஸ் டைப்பிங் இருக்கு பாருங்க. நான் வந்து அரே அரே டாட் ஆஸ் டைப் ஆஃப் நான் வந்து வேற ஒரு டேட்டா டைப்பாக மாற்றணும். இது வந்து ஃப்ளோட் 64 டைப் கன்வெர்ட் பண்ணணும். இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம், இல்லை நார்மல் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து பெஸ்ட்டா இப்படி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். பிரிண்ட் அரே இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ நம்ம வந்து நோட் புக் ஓப்பன் பண்ணி பண்ணுங்க. சிஎம்டியில் போயிட்டு நான் வந்து எப்பயுமே நோட் புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் விபி இன்ஸ்டால் ஜூபிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஜூபிட்டர் நோட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் வந்து கிரியேட் ஆகும். நோட் புக் ஓகேவா? ஓப்பன் ஆனதை பார்க்கலாம். ஓகே, நோட் புக் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு
ஃபோல்டருக்கு போகலாம். இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் பைத்தான் நம்பைக்கு. ஒரு ஜூபிட்டர் நோட்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணாதுப்போ நமக்கு அந்த நோட்புக் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பேர் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து இது ரெண்டு தேவைப்படுது. ஓகே, ஸோ இது ரன் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து அரே வந்து இருக்கு. ஸோ இந்த அரேல நான் என்ன சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம டைப் வந்து கன்வர்ஷன் வந்து பார்க்கலாம். டைப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து as டைப் அப்படின்றத நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அரே ஈக்குவல் டு அரே டாட் as டைப் ஆஃப் இதுக்குள்ள வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோட் 64 அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து அரே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க டாட் வச்சு வந்துச்சா, அப்போ ஃப்ளோட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த இதுவே எனக்கு ஸ்ட்ரிங்கில் வேணும் அப்படின்னா சும்மா எஸ்டிஆர் நம்ம எப்படி நார்மலாக கொடுப்போம் எஸ்டிஆர் ரன் பண்ணாவே இங்கே பாருங்க எஸ்டிஆர் மாதிரிச்சா. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன், அதனால வந்து அப்படி வருது பாருங்க ஸ்ட்ரிங் மாதிரிச்சா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கேஸ்டிங் டைப் கேஸ்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து இது பேர் ஷேப் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அரே டாட் ஷேப் என்ன ஷேப்ல இருக்குது, 3D 3 காலம் இருக்கு. பிளஸ் நான் வந்து இன்னும் நிறைய பார்க்கலாம் நினைக்கிறேன். அரே டாட் என்ன டிமென்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க பாருங்க 2 dimension அரே இது வந்துட்டு, அதனால 2 dimension வருது. அரே டாட் அடுத்தது வந்துட்டு ஷேப் பார்த்துட்டோமா, சாரி. அடுத்தது வந்து எனக்கு அரே என்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அரே டாட் டி டைப் அப்படின்னு வந்து போகணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பார்ட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நெல் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி டபுள் டி கொடுத்தீங்க, அதாவது டிடி வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணா ஃபில்ட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம இதை வந்து ஒரு அரே இருக்கு அப்படின்னா அதை எப்படி லுக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து லுக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐஎன் ரேஞ்ச் இல்லைன்னா ஃபார் ஐஎன் அரே, அதுக்கப்புறம் ஃபார் ஜே அரே இப்படி போட்டு பிரிண்ட் ஜேன்னு கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் லூப் நடக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, நம்ம இதை என்டி ஐட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்டிஆர் வந்து என்பி டாட் ஓகே பிரிண்ட் ஐஎம் மட்டும் கொடுத்தாலே போதும். எனக்கு வந்து இப்போ எப்படி இருப்போம் அது இதுக்கு தான் வந்து எனக்கு இண்டெக்ஸோட வேணும் அப்படின்னா என்டி வேணும் ரைட் அப்படின்னு ஐக்கோமா அதாவது இண்டெக்ஸ்க்குமா வேல்யூ இப்படி பண்ணேன்னா இங்கே பாருங்க இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து 0 அந்த மாதிரி என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸோ வச்சு இப்படி லூப் பண்ணலாம். ஓகே, அடுத்த வந்து இப்போ என்கிட்ட இப்படி ஒரு அரே இருக்கு 3x3 சொல்லிட்டு எனக்கு வந்து அரே வந்து ரீஷேப் பண்ணணும். ஓகேவா, ஷேப்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரே டாட் ரீஷேப் ஆஃப் -1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஃபிளாட் ஆகி எனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, இங்கே ஃபிளாட் ஆகி வந்துச்சா. இதுவே எனக்கு வந்து இந்த அரே வந்து ஒரு சம்மந்தம் ஒரு இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 2x3 போட்டோம் அப்படின்னா ஓகே 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு வந்து 2,4 அப்படின்ற ரீஷேப்ல வேணும் அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து வேறு ஏன் அப்படின்னா இப்போ 4 8 தான், ஆனால் இங்கே 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புது அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காட்டுறதுக்காக அரே 1 இப்போ எனக்கு என்ன இருக்கு 2x3 அதாவது 2 ரோ 3 காலம் இருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்படி கன்வெர்ட் பண்ண நினைக்கிறேன். 3 ரோ 2 காலமா கன்வெர்ட் பண்றேன் இந்த அரே 1 வந்துட்டு. ஓகேவா, இப்ப பாருங்க வந்துச்சா. ஸோ இப்படி நம்ம ரீஷேப் பண்ண முடியும். அந்த மேத்
வந்து முக்கியம். இப்போ 9 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரோ காலம் வந்து இது பண்றப்போ அந்த 9 வேல்யூ வந்து வரணும். இப்போ வந்து நீங்க வந்து 2 into 3 6 தான். அப்போ 3 into 2 6 தான் அப்படின்ற இது மேத்தமெட்டிக்கல்ல எப்படி பண்ணிட்டேன். ஸோ எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இந்த அரே இருக்கு. இந்த அரேல எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் மட்டும் வேணும். ஓகேவா? அரே மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த அரேக்குள்ள இருக்க எல்லா வேல்யூமே வந்து மாடுலோ பண்ணி 2 பார்த்து ஈக்குவல் டு 0 வரத மட்டும் அந்த ஆன்சர் தரும். ஓகேவா? நீங்க பாருங்க 2 4 6 8 அந்த ஆன்சர் மட்டும் எனக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இது மட்டும் தான் ஈவன் வேல்யூஸ் இந்த அரேல. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக இன்னொன்னு பண்ண முடியும். டாட் வேர் என்பி டாட் வேர். ஓகேவா? இந்த இது வேர் வந்து நம்பை மாடல் யூஸ் பண்றாங்க. என்பி டாட் வேர் அரே கமா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கண்டிஷன். ஸோ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எனக்கு என்ன வரணும், இந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன வரணும் அப்படின்றதும், ஆகலை அப்படின்னா என்ன வரணும் அப்படின்ட்டு தான் ஆன்சர் ஆகணும். இது வந்து கைண்ட் ஆஃப் இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த ஒன்றுங்கிறது ஆட் வேல்யூ, 2ங்கிறது ஈவன். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு பாருங்க. இதுதான் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து ஷார்ட் பற்றி பார்க்கலாம். இதுல நம்பையில இருக்க ஷார்ட்ல வந்து ஒரு முக்கியமான சூப்பரான விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அரே நம்ம என்ன நம்பை அரே வந்து ஷார்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து கேட்குது. அப்புறம் வந்து ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் என்னன்னா பிளாட்டன்ல பண்ணணும் அப்படின்னா -1, இல்ல ரோ காலம் அப்படின்னா வந்து 1 0 வந்தது. இந்த கைண்ட் பாருங்களேன், இதுதான் அது முக்கியமான விஷயமே. கைண்ட் உங்களுக்கு என்ன ஷார்ட்டிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். குவிக் ஷார்ட்டா, மர்ஜ் ஷார்ட்டா, ஹீப் ஷார்ட்டா அப்படின்றது. இதெல்லாம் வந்து செம ஃபாஸ்டான ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ். ஓகேவா? ஜூலி அரேக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட். அப்புறம் வந்து என்ன ஆர்டர்ல ஷார்ட் பண்ணணும், அப்புறம் ஸ்டேபிள் இதெல்லாம் இருக்கு. என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஷார்ட்டட் அரே வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இங்கேயே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. குவிக் ஷார்ட்லாம் வந்து n⁻2 அப்படின்ற இதுல வந்து ஷார்ட் ஆகுது. இதுல பாருங்க, மர்ஜ் ஷார்ட் வந்து எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஷார்ட், இதனால இது வந்து ஸ்டேபிளானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஒரு அரே இருக்கு என்கிட்ட, அதை வந்து என்பி டாட் ஷார்ட் பேஸ் ஆன் ரோஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஆக்சஸிபிள் நன் அப்படின்னா ஃபிளாட் அண்ட் ஷார்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஷார்ட்டோட இது. அவ்வளவுதான் ஷார்ட்டை பொறுத்தளவு. அடுத்து சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பற்றி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து அரே 1 ஈக்குவல் டு என்பி டாட் அரேயா 1, 3 இப்படின்னு இருக்கு. அரே 2 வந்து என்பி டாட் அரேயா அரேயா 4, 5, 6 என்பி டாட் ஆட் அரே 1, அரே 2 அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னா சூப்பரா வந்து இந்த 2 அரே காலம் பேஸ் பண்ணி எனக்கு வந்து சம் பண்ணி வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஆடு, சப்ராக்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இதுல வந்து ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளை, அப்புறம் வந்து டிவைடு, மாடு, பவர், அப்புறம் டெல் மாடு, அப்புறம் ரிமைண்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு மல்டிபிள் யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வரும். டிவைட் யூஸ் பண்ணுறோன்னா அது டிவைட் பை அது அப்படின்னு வரும். அப்புறம் இதோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆக்சுவலாக பார்க்குற அந்த அப்சல்யூட், ஃப்ளோரு, செயிலு, அரவுண்டு, அதாவது ரவுண்ட் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை தாண்டி நான் முக்கியம் நினைக்கிறது வந்து காம்பனேட்டிவ் சம்மு இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு அரே மேலே ஒரு அரே பார்த்தோம்ல,
இதுல வந்து என்பி டாட் cumulative sum of அரே 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாருங்க 1 1 into 2 3 சாரி சம்மில் 1 + 2 3 3 + 3 6 இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் cumulative ப்ராடும் இருக்கு பெருக்கல். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டு சம்மு cumulative ப்ராடு. ஓகேவா? எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த எல்சிஎம் எடுக்கிறது, அப்புறம் அதோட ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் இதெல்லாம் பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்களா ப்ளீஸ் காமன், அப்புறம் வந்து இந்த இடத்துல ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷனு இது. ஸோ இதையும் நான் வச்சுக்கோங்க. எல்சிஎம் கமா ஜிசிடி. ஸோ இதுலேயே வந்து அரையில் எடுக்கணும் அப்படின்னா டாட் இங்கே ரெடியூஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அரையிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அரே 1 கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வரும். அதே மாதிரி ஜிசிடிக்கு போட்ட மாதிரி எல்சிஎம்க்கு போட முடியும். ஓகேவா? கமா எல்சிஎம் டாட் ரெடியூஸ் ஆஃப் அரே. அந்த இடத்துல வந்து 2 வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஜிசிடி யூஸ் ஆஃப் அரே. ஓகேவா? இதுக்கப்புறம் யூனிக், அப்புறம் இன்டர்செக்ட் 1D செட்டு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ்னு ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ அரே நம்ம வந்து இந்த 2D அரே பண்ணோம்னா மட்டும் இருந்துச்சு கரெக்டா. இப்போ இந்த அரே வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணாது, அப்படியே தலையெல்லாம் மாற்றணும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரே டாட் டி இப்படி போட்டாலே வந்து டிரான்ஸ்போஸ் ஆயிரும். பாருங்களேன், நார்மலாக இருக்கிறதையும் காட்டுறேன். 1 2 3 இருக்கு, இங்கே 1 4 7 இருக்கு. ஸோ டிரான்ஸ்போஸ் ஆயிருக்கு. அடுத்ததா இந்த சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்பையை முடிச்சுக்கலாம். ஸோ யூனிக், அதாவது இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்கு. ஒன் கமா 2 கமா 3 கமா 4 கமா 5 கமா 5. இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அரே இருக்கு. print np டாட் யூனிக் ஆஃப் இந்த அரே 1 இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து டூப்ளிகேட்லாம் ரிமூவ் ஆகி ஆன்சர் வரும். இந்த யூனியன் 1D. ஓகே, print np டாட் யூனியன் அப்படின்னா என்னன்னா 2 அரே இருக்கு அப்படின்னா 2 அரேல இருக்கிற எலமெண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரேவா கொடுக்கறது தான் வந்து யூனியன். ஓகேவா? அரே 1 கமா அரே 2. இப்போ இந்த இடத்துல நமக்கு டூப்ளிகேட்டே வரல, தெரியுதா? இது வந்து கைண்டா செட்டு மாதிரி ஒர்க் ஆகும், அதாவது டூப்ளிகேட்டை வந்து அலோவ் பண்ணாது அந்த மாதிரி. தேர்டு வந்து இன்டர்செக்ட்னா ரெண்டுலேயும் இருக்க காமனான விஷயத்த மட்டும் எடுத்துரும். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் ஒரு மேத்ஸில் படிச்சுப்பீங்க, வெண்பாடம் பார்த்து ரவுண்டாக இருக்கும். அப்புறம் இதை வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சீக்வலில் பார்த்துருப்பீங்க, ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அப்படின்ற மாதிரி. இன்டர்செக்ட்டுங்கிறது ஜாயின் ரெண்டுலேயும் இருக்க பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கும். அரே 1 கமா அரே 2. இப்போ பிரிண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 3 4 இது மட்டும்தான் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஓகே, அரே 2 வந்து இங்கே இருக்கிறது எடுத்துக்கிச்சு. ஓகேவா? 4 5 தான் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, அதனால எடுத்துக்கிச்சு. அடுத்தது வந்துட்டு செட் டிஃப் 1D. ஓகேவா? என்னன்னா அதாவது ஏல இருக்குது பியில் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதாவது கைண்ட் ஆஃப் லெஃப்ட் ஜாயின், பொதுவாக இருக்கிறத இக்னோர் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணணும். என்பி டாட் செட் டிஃப் 1D ஆஃப் அரே 1 கமா அரே 2. இதில் வந்து எப்படின்னா இருக்குது 1 2 3 வந்து செகண்ட் அரேல வந்து இல்லை, அப்போ அதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்து நம்ம ரேண்டம் மாடியூலை பற்றி பார்க்கலாம். ஓகே, என்பி டாட் ரேண்டம். இந்த ரேண்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ரேண்டமான இன்டீஜர் ஃப்ளோட்டே தரும். ஸோ ரேண்டம் மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா
0 to 1க்கு பிட்வீனில் இருக்க ரேண்டம் வேல்யூவை நமக்கு தரும். ஸோ ஒவ்வொரு டைம் நான் பிரிண்ட் பண்ணுறப்ப வேறு வேறு வேல்யூ வரும் பாருங்க, வருதா? இப்போ இதுவே எனக்கு இன்டீஜரில் வேணும், இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கில் வேணாம், இந்த 0 to 1 ரேஞ்சில் இல்லாமல் இன்டீஜர் நான் கொடுக்குற ரேஞ்சில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேண்டின்ட். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து 1 to 10ன்னு கொடுக்குறீங்க. அந்த 1 to 10க்கு இடையில இருக்கிற ஏதாவது ஒரு ரேண்டம் வேல்யூ வந்து தரும். இது வந்து இந்த நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுப்போல அது மாதிரி தான். ஸோ 10னா 0 to 10 அந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் சாய்ஸும் வந்துட்டு சாய்ஸும் 2 கேட்கும். இதுக்கும் நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் கொடுப்பீங்க. இதர் இன்ட்டு இல்லைன்னா உங்களோட ஓன் அரே வந்து கொடுப்பீங்க. ஓகேவா? இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா 4 வருதா? இதுவே எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், 1 to 1, 2, 3, 4, 5 இந்த இதில் வந்து மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா இந்த அறையில் இருக்கிற ரேண்டம் மட்டும்தான் தரும். ஸோ நம்ம நிறையா அந்த கார்டு கேம்ஸ் விளாண்டுருப்போம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் 11ல் சில பேர்லாம் வந்து 1 கோடி ரூபா வின் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாராலையும் வின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ப்ராபபிலிட்டினா என்னென்னா இந்த நம்பரு அதிகமாக வரலாம், இந்த நம்பர் கம்மியாக தான் வரணும் அப்படின்னு கொடுக்குது. இப்போ பாருங்கள் 0.1 0.1 0.8 கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் 3 வேல்யூ வச்சு மட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 0.8 வந்து வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த 1ங்கிற வேல்யூ வந்து கம்மியாக தான் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்படி நான் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 3 மட்டும்தான் நிறைய தடவை பிரிண்ட் ஆகும். 1, 2 இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாய்ஸு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்பை அதோட க்ரூட் ஆப்ரேஷன், ஓகேவா? ஸ்லைசிங்கு, அந்த ரோ காலம் வச்சு எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அதில் இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் ரேண்டம் மாடியூல் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாடியூலோட டிஆர் என்பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.